இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டினரி வீடியோ தான். இன்றைக்கி வந்து நெய் காய்ச்சினேன் வீட்டில். ஏற்கனவே இந்த நெய் காய்ச்சிற வீடியோ வந்து நான் யூஎஸில் இருக்கிறப்ப 4-5 தடவை ஷார்ட்ஸ்லேயும் லாங்லேயுமே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து நெய் வந்து விலைக்கு வந்து வாங்குறது கிடையாது. இது பட்டர் தான், நெய் விலைக்கு வாங்கிடுவோம், பட்டர் வாங்கி காய்ச்சறது கிடையாது. இங்கே வந்து பட்டர் வந்து நெய்யை விட சீப்பாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நம்ம நிறைய நெய் யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் வந்து நெய் காய்ச்சத்தான் செய்வாங்க. அதில் காலையில் இருந்து 2 நாளாகவே நெய் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி சுத்தரவாக இல்லை. காலைல கண்டிப்பாக பேரனுக்கு நெய் வேணும்னு சொல்லிட்டு உடனே பட்டர் எடுத்து பட்டர் வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். இது நெய் காய்ச்சறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காய்ச்சணும். பெரிய எலும்பு சட்டியில் வந்து நல்லா பறந்து இருக்கணும் பாத்திரம். அதில் வந்து 1/2 கிலோ பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு நல்லா உருக்கிட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா பொங்க காய்ச்சிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். அதான் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், கை ஓயாமல் கிண்டிடணும். ரொம்ப பொங்கிடுச்சுன்னா அப்படியே பொங்கி ஒழிஞ்சிடும். கடைசி கொஞ்சோண்டு மோரை விட்டுட்டோம்னா சட சட சட்டன்னு சவுண்டு கேட்கும். உடனே வந்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதான். அந்த சட்டியில் வந்து நம்ம அப்படியே நம்ம காய்ச்சிட்டு வச்சுட்டோம்னா அது அப்படியே நெய் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு அது கழுவுறதுக்கு கஷ்டம். இங்கே வந்து டிஷ்வாஷரில் தான் போட முடியாது இந்த பெரிய சட்டியை. இப்போ சர்வன் மேட்டும் கிடையாது, நமக்கு தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுலேயே ஃபாலோ அப்பாக ஒரு கோதுமை ரவை உப்புமா பண்ணிவிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், ஆனியன் எல்லாம் தாளித்து பட்டாணி, கோஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே மைக்ரோ ஓவனில் வச்சு வேக வச்சு எடுத்து அதையும் போட்டு வதக்கி அப்படியே நல்லா கெட்டிலில் நல்லா பாயில் பண்ணி தண்ணியை ஊற்றி அதில் கோதுமை ரவை போட்டு நல்லா பண்ணி எனக்கு உப்புமா வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்ததுனால ஒரு 10 நிமிஷத்தில் பண்ண வேண்டியது ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. பட் மூடி வச்சோடனே நல்லா பொலன்னு உதிர்ந்துருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து எண்ணெய் உப்புமானே சொல்ல முடியாது. ஏன்னா அதில் உள்ள நெய் ஃபுல்லாக அதில் ஒட்டி கமகமான நெய் உப்புமா போல் இருந்தது. சூப்பராக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த உப்புமா. இந்த அன்றைக்கி நான் ஒரு சாப்பர் போன வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஷார்ட்ஸில். அது எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ஒர்க் பண்ணணும்னு தெரில. பட் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறது சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஆனால் அந்த கெட்டி காய்கறி, நூல்கோல், பீட்ரூட்டு அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மைக்ரோ ஓவனில் பீல் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் சாப் பண்ண முடியும். இந்த சாப் பண்ணால் பாருங்களேன், நீளமாக அழகாக யூனிஃபார்மாக வருது காய். ஒன்று நம்ம நறுக்கிறப்ப ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வரும். இந்த சாப்பரில் வந்து அப்படியே வந்து ஹோட்டல்லலாம் இருக்கிறப்பல நல்லா வருது. பட் வந்து இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா அமுக்கி பண்ணணும். அது ஒன்று தான். இன்றைக்கி பீட்ரூட் பொரியல், சுண்டைக்கடலை குழம்பு, கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் தான் இருந்தது. அதுவும் இன்றைக்கி சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதி பண்ணிவிட்டு பாதி வச்சுருந்தேன். கொஞ்சம் தான் இருந்தது உருளைக்கிழங்கு. அதனால் இப்போ எனக்கு மட்டும் உருளைக்கிழங்கு. ஏன்னா சுண்டைக்கடலை குழம்பு பிடிக்குமான்னு தெரியல, பீட்ரூட் பிடிக்கும். இன்றைக்கி வந்து சுண்டைக்கடலை நான் குழம்பு பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட விட்டு தான் வீடியோ எடுத்தேன். அதனால் வந்து ஃபுல்லாக காமிக்க முடியல. இன்றைக்கி வந்து சுண்டைக்கடலை குழம்பு, பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், சாதம், தயிர். அந்த சாதத்தில் வந்து நல்லா வந்து எல்லாமே அந்த நெய் சட்டிலேயே பண்ணதுனால எல்லாமே கமகமான எண்ணெயை விட நெய் மணமாக இருந்தது. இப்படி இன்றைக்கி நாள் வந்து சூப்பராக போச்சு.